நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. தகுந்த நேரம் வரும்போது அதின் காலத்தில் ஒரு நாள் முன்னாடி செய்ய மாட்டா, ஒரு நாள் பின்னாடி செய்ய மாட்டா. அந்த நேரத்தில் தானே அவர் செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்தித்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நான் கூப்பிடும் போதெல்லாம் ஆவலா நம் அருகில ஓடோடி வந்த தெய்வம். அல்லேலூயா. அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா ஒருவரே நல்லவர். சொல்லமா, ஏசு ஒருவரே நல்லவர். இன்னொரு விஷயம் கூட, ஏசு ஒருவரே நல்லவர். அல்லேலூயா. அவர் நன்மையானவைகளை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டோட சமூகத்தில் எந்த காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லும்போது, இது 12ஆம் மாதம். அவரோட நாமும் அதிசயமானவர் இல்லையா? அப்போ இந்த நாளிலே, இந்த மாதம் நான் விசுவாசிக்கிற இந்த நாளில் இருந்து இந்த மாதம் முடியும் போதுக்காக ஏதோ அதிசயங்களே அற்புதங்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோட வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆபகுக்கு தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதோட 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே வாசிக்கும் போடும்போது, 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களாலே விசுவாசிக்க முடியாத காரியம், உங்களாலே நம்ப முடியாத காரியத்தை, ஏதோ காரியத்தை இந்த மாதம் முடியும்பதாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று அவர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனமுத்திரம் அல்ல. ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய பிசினஸில் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தில் இருக்கலாம், இல்ல பொருளாதார ரீதியில் இருக்கலாம். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில இதுவரையிலும் எவ்வளோ ஜெபித்தும் நடக்காதிருந்த காரியம், எவ்வளோ உபவாசம் இருந்து இதுவரைக்கும் அந்த காரியம் நடக்கல என்று நீங்க அந்த காரியத்தோடு கூட நீங்க இந்த நாளில் வந்திருக்குமே, ஆனா உங்களை பார்த்துதான் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலேயே நீங்க விசுவாசிக்க முடியாத, நம்பவே முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஆமே சொல்லாமா? நான் நம்ப முடியாத ஒரு காரியத்தை, நான் நம்பவே முடியல, என்னால் அதை விசுவாசிக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த மாதம் முடியும் முன்பதாகவே கர்த்தர் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே, என்னோட தொழிலிலே, என்னோட வேலை ஸ்தலத்திலே, என்னோட படிப்பிலே கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொன்னா அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. ஆமென் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவரோட வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா அப்படியே. ஆமென். அல்லேலூயா. அவரோட வார்த்தைக்கு என்ன இல்லை? மாற்றமே இல்லை. சொல்லுங்க, அவரோட வார்த்தைக்கு மாற்றமே இல்லை. வானம் பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் அவரோட வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாறுவதே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. சொல்லுங்க, இந்த வார்த்தையில என்ன இருக்குது? ஜீவனா. வசனம் சொல்லுகிறது. வசனம் எப்படி இருக்குதுன்னா, ஆவியாயும் ஜீவனுமாயும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்துல என்ன இருக்குது சொல்லுங்களேன்? ஜீவன் இருக்குது, ஆவி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, எனக்காகவே எழுதப்பட்ட வார்த்தை. இது என் வாழ்க்கையில நிறைவேறும். நிறைவேறுமா? சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக நம்ப முடியாத காரியத்திலே கர்த்தர் வேதத்தில் செய்த சில சம்பவங்களை உங்களோடு கூட பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது.
இல்ல. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கோ வாய்க்கால்களை வெட்டுங்கள். 17 வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரா நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தான். யூதா ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோம் ராஜாவும் மோவாபியர் ராஜாவோடு கூட யுத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டு போகிறாங்க. எந்த வழியாய் போவோம் என்று அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, ஏதோ வனாந்தர வழியா. சொல்லுங்க, எந்த இடத்துல? ஏதோ வனாந்தர வழியாய் போய் அந்த ராஜாவை நம்ம ஜெயிக்கலாம் என்று சொல்லி 3 பேரோ புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் ஏதோ வனாந்தரத்தில் 7 நாட்களாய் அவங்க சுற்றி சுற்றி நடக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் இல்லை. சொல்றது மிருகஜீவனங்களுக்கும் ராணுவத்திற்கும் என்ன இல்லையா? தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அவரோட சூழ்நிலை பாருங்க. இல்ல, அவரோட சூழ்நிலை பாருங்க, நத்தி ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. தண்ணி இல்லாம யாராலும் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு கேட்கிறாங்க, இந்த இடத்துல நான் கர்த்தரிடத்துல விசாரிக்கக்கூடிய யாராவது ஒரு தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தில் இருக்கிறதா அப்படி கேட்கும்போது சொல்லப்படுகிறது, எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தில் இருக்கிறார். எலிசாவின் இடத்துல போய் தங்களுடைய நிலைமைகளை எல்லாம் சொல்லும் போது அந்த இடத்திலே எலிசா சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் சொல்லப்படுகிறது, இந்த பள்ளத்தாக்கு எங்கோ தண்ணீரா நிரப்பப்படும். அல்லேலூயா. 7 நாட்களா சுற்றி சுற்றி பார்த்து ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாத வனாந்தரத்தில் எலிசா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறாங்க, வாய்க்காலை வெட்டுங்க. எந்த இடத்துல? தண்ணீரே இல்லாத இடத்தில், தண்ணீரை பார்க்கவே முடியாத, நம்ப முடியாத இடத்தில், நம்பிக்கை இல்லாத நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஜனங்களோடு கூட அந்த 3 ராஜாக்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க, இதே வனாந்தரத்தில் தான், தண்ணீர் அற்ற சூழ்நிலை தான், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான், நடக்காத சூழ்நிலை தான், ஆனால் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட உங்க ஸ்டெப்பை எடுத்து வைங்க என்று சொல்லி சொல்லும் போது அவங்க அப்படியே செய்கிறார்கள். ஆமே, நாம் செய்யுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? இது வனாந்தரம், இது தண்ணீரே இல்லை, நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம், ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு இடம், இது கடினமான இடம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார்த்தை வருகிறது, இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? வாய்க்காலே வெட்டுங்க. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், எது நடக்காதோ, எதை நம்ப முடியாது என்று நீங்க இதுவரையிலும் சொல்லி கொண்டிருக்கிறாயோ, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்து வை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக செயல்பட அவர் காத்திருக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரா நிரப்பிட்டு. அல்லேலூயா. சொல்லமா, ஏதோ வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லை, ஆனால் ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்து செயல்பட ஆரம்பித்த போது ஆண்டவர் சொன்னார் அல்லவா, ஆமே, தண்ணீர் வரக்கூடிய யாதொரு சூழ்நிலையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, காற்றையோ பார்க்க மாட்டீங்க, மழையோ பார்க்க மாட்டீங்க. உங்களால் நம்ப முடியாத காரியம் கர்த்தர் செய்யும் போது இதாங்க செய்ய முடியும். நீங்க சூழ்நிலையை பார்த்தா நடக்காது, நீங்க கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்தா இதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்க ஆழமாய் விசுவாசிப்போம் ஆனால், அவரோட வார்த்தையை அப்படியே நீங்க நம்புவோம் ஆனால், அல்லேலூயா, நம்ப முடியாத இடத்தில் கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மறுநாள், ஆமே, இன்றைக்கு அவங்க வாய்க்கால்களை வெட்டுறாங்க. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? வாய்க்காலை வெட்டுறாங்க. கர்த்தர் மறுநாள் காலையில, ஆமே சொல்லுங்களேன், மறுநாள் காலையில அந்த தேசம் முழுவதும் அவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் கேட்டாங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குமா?
எங்க மிருகஜீவங்கள் குடிக்கணும், ராணுவத்தினர் எல்லாம் குடிக்கணும் அப்படி சொல்லி கொஞ்சம் தண்ணி எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்முடைய தேவ கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல. நாம் நினைப்பதற்கோ வேண்டுவதற்கோ மிகவும் அதிகமாய் செயல்படுகிற தெய்வம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்களேன், தண்ணீர் என்ன பண்ணிச்சா, இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இந்த காலவெளி சொல்லுகிறார், நீ எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் கொஞ்சமா செய்ய மாட்டா, நிறைவா நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். காரணம், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமமே அதிசயம். ஆமே. அதிசயமானவரை நோக்கி நீங்க பார்ப்போமே ஆனா, அதிசயமானவரிடத்தில் நீங்க 100% விசுவாசம் வைப்போமே ஆனால், கர்த்தர் ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போக, உங்க தலை குனிந்து போக அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. தேசம் என்னச்சா, தண்ணீரா நிரப்பிற்று. அதோட எலிசா முடிக்கல. அதனுடைய 18ஆம் வசனம் சொல்லும்போது, இது கர்த்தருடைய பார்வைக்கு, சொல்லுங்க, ஏதோ மனாந்தரத்தில் தண்ணி இல்ல, வாய்க்கால் எல்லாம் நிரம்பி வழிய செய்வது கர்த்தருக்கு அற்ப காரியம். சொல்லுங்களேன், சொல்லுங்க, என் பிரச்சனையை தீர்ப்பது கர்த்தருக்கு, சொல்லுங்களேன் வாய்களை திறந்து, அற்ப காரியம். என் கடன் பிரச்சனை விடுதலை கொடுப்பது கர்த்தருக்கு அற்ப காரியம். எனக்கு சுகத்தை கொடுப்பது கர்த்தருக்கு, என் வியாதியை நீக்குவது கர்த்தருக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். நீங்க கேட்ட காரியம் என்ன தெரியுமா? நீங்க பெருசா நினைச்சீங்க, இது நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை, இது அதுக்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுங்க, நீங்க கேட்ட காரியம் என்ன தெரியுமா? அற்ப காரியம். நமக்கு எப்படி இருக்குது சொல்லுங்களேன், நமக்கு எப்படி இருக்குது? பெருசா மலையை போல் இருந்துச்சு, ஏதோ வனாந்தரம், எப்படி தண்ணி கிடைக்கும்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, இது அற்ப காரியம். நீங்க கேட்ட காரியம் எனக்கு என்னது? உங்க ஜெப விண்ணப்பம் என்னது? நீங்க பெருசா சொல்றீங்க, இவ்வளோ நாள் நான் உபவாசம் எடுத்தேன், இவ்வளோ நாள் நான் ஜெபிச்சேன், ஒண்ணு நடக்கல. கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியம் எனக்கு அற்ப காரியம். சொல்லுங்களேன், எனக்கு அது எப்படி இருக்குது? அற்ப காரியம். அப்படி சொல்லிட்டு முடிக்கல, அடுத்த பகுதி சொல்கிறது, மோவாபியரையோ உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அவங்க யுத்தமே செய்யல, மோவாபிய தேசத்துக்கு போகவே இல்லை. இந்த ஏதோ வனாந்தரத்தில் இருக்கும்போது தண்ணிக்காக தான் வந்தாங்க. ஆனா கர்த்தர் தண்ணீரை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல. நீ எந்த காரியத்துக்காக புறப்பட்டு செல்லுகிறது என்று என் அப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. நீ எங்க போய்கொண்டிருக்கிறார், எதற்காக போகிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறார், தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, எந்த காரியத்துக்காக நீ போகிறாயோ அந்த காரியத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இன்றைக்கு காலவேளை சொல்லுகிறார், கர்த்தர் உன் கையில ஏதோ ஒப்பு கொடுக்க போகிறார், ஏதோ காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறா. ஒருவேளை ஒரு பொறுப்பா இருக்கலாம், ஒரு உயர்வா இருக்கலாம், ஒரு மேன்மையா இருக்கலாம். நீ எதிர்பாராத காரியத்தை, நீ நினைக்காத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ரீபா ஹத்துநாதினியா, நீ எதிர்பாராத ஏதோ சில காரியங்களிலே ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, அல்லேலூயா, உன் கையிலே அவர் ஒப்பு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. ஆமாவா இல்லையா? கர்த்தர் சொன்னபடியே நடந்துச்சு. இத்தனை 12 மாதங்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ, ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே நடக்கும், அவர் சொன்னபடியே நடக்கும், அவர் சொன்னபடியே நடக்கும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், எனக்கு என்னென்ன கர்த்தர் உரைத்ததோ அத்தனையும் நிறைவேறும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எடுத்து கொள்ளுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்.
உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலா தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். அல்லேலூயா. நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் எப்படி செய்வார், எப்படி செயல்படுவார் என்று உங்களாலும் என்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அவர் ஆதியும் அந்தவுமான தேவன். நாம் ஆராதிக்கிறவர் யார்? ஆதியும் தெரியும், உன்னோட அந்தவும் தெரியும். அல்லேலூயா. ஆதியும் அந்தவும் ஆன தேவன் சொல்கிறார், ஆதீனதின் காலத்திலே, சொல்லுங்களேன், ஆதீனதின் காலத்திலே நேர்த்தியாய், ஒரு பிசகு கூட வராதபடி, ஒரு சின்ன குறை கூட வராதபடிக்கு நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கடைசி பேசுது. அந்த மட்டும் ஆதி அந்த மட்டும் செய்து வரும் கிரியையே தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க நினைக்கலாம் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும். இல்ல, உங்களால கண்டு முடிக்க முடியாத அளவுக்கு தேவன் ஏற்ற நேரம் வரும்போது, தகுந்த நேரம் வரும்போது, அதின் காலத்தில், ஒரு நாள் முன்னாடி செய்ய மாட்டா, ஒரு நாள் பின்னாடி செய்ய மாட்டா, அந்த நேரத்தில் தானே அவர் செய்து முடிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எந்தெந்த காரியம் எப்படி செய்யணும்னு என் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத வசனம் சொல்லுது, விவரித்து சொன்னா கூட விசுவாசிக்கவே முடியாதா அப்படிப்பட்ட கிரியையை கர்த்தர் செய்வா. எப்ப செய்வா சொல்லுது? உங்கள் நாட்களிலேயே, என் நாட்களிலே செய்து முடிப்பா. நீங்க மரித்த பிறகல்ல, ஆமே, உங்கள் நாட்களிலேயே, நீங்க ஜீவனோடு இருக்கும் போதே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே என் அப்பா செய்வார். அல்லேலூயா. செய்வார் என்ற கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தெய்வம். ஆமென். இன்னொரு சம்பவங்களோட வாசிக்கும் போது, அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளும் போது, எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், தெரியாதவன்னு சொல்ல போறது இல்லை. அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனுடைய 25ஆம் வசனம் சொல்லுது, சமாரியாவில் கொடிய பஞ்சம். சொல்லுங்க, சமாரியாவில் என்ன வந்துச்சு? கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்துல ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் இல்லையா, அது புறாக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்பட்டு, அந்த அளவுக்கு சமாரியா பட்டணம் முற்றுகை போடப்பட்டு கொடிய பஞ்சம். என்ன பஞ்சம் என்று சொல்லி கீழே பார்க்கும்போது அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போயிற்று. ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாக என் ஆண்டவனே ரட்சியோ என்று சொல்லி கூப்பிடுகிறார். அடுத்த அந்த ராஜா பதில் சொல்கிறார், கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்? களஞ்சத்திலிருந்து தான், ஆலயத்திலிருந்தா கேட்டுட்டு மனசு கேட்கல ராஜாவுக்கு. எதுக்காக கூப்பிடுறாங்க, அந்த ஸ்திரீ எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படி சொல்லி அடுத்த வசனத்தில் கேட்குறாங்க, நீ கேட்குற காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்லுகிறா, நாங்கள் 2 பேர் ஒன்றா இருக்கிறோம். ஒரு ஸ்திரீ சொல்லிட்டா, இன்னைக்கு என் பிள்ளை என்ன பண்ணிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் பிள்ளையை சமைச்சு நாம் சாப்பிடலாம் என்று. அப்போ யோசிங்க, குழந்தைகளையே சமைச்சு சாப்பிடணும்னா அந்த பட்டணத்தில் எந்த அளவுக்கு பஞ்சம் கொடுமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. காரணம் எலிசா தான் என்று அந்த ராஜா நினைச்சிட்டு எலிசாவை கொன்று போட ராஜா என்ன செய்யறாருன்னா பிரதானியை அனுப்புறாங்க, இல்லைன்னா கூட இருக்கிறவங்களை அனுப்புறாங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கோ 2 மரக்கால் கோதுமைமா இல்லையா 1 சேக்கலுக்கோ விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லிட்டாங்க? நம்ப முடியுமா? குழந்தையே சாப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு கொடுமை, அந்த அளவுக்கு பசி, அந்த அளவுக்கு பலலுய பஞ்சம்
கொடுமையா இருக்கிற சூழ்நிலையில எலிசா மூலமாய் கத்த சொல்லுகிற நாளை இந்நேரத்துக்கு. ஆமா, இன்றைக்கு இப்படி இருக்குதா, நாளை இந்நேரத்துக்கு. யாரோ சிலருக்கு சொல்றாரு ஆண்டவர், இந்த வரைக்கும் உனக்கு கஷ்டம்தான், இன்ன வரைக்கும் உன் கண்ணீர் மாறலதான், உன் பிரச்சனை போய் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறா. ஆனா வார்த்தை வருகிறது, நாளை இந்நேரத்துக்கு. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களேன், நாளை இந்நேரத்துக்கு என் வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய போற காரியம் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அறிவுக்கு எட்டாத காரியம், நம்ம அறிவுக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். முடியுமா? முடியும். சொல்லுங்களேன், முடியுமா? முடியும். சொல்றாரு, நாளை இந்நேரத்துக்கு என்ன நடக்குமா, ஒரு மரக்கால் கோதுமை ஒரு யாராலும் நம்ப முடியல. கூட இருந்த பிரதானி கூட நம்பல. என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, பிரதானி கேட்கிறாரு, வானத்தின் மதகுகளை கூட கர்த்தர் துறந்தா கூட அப்படி நடக்காதா? என்னவா, வானத்தினுடைய மதகுகளை துறந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு காரியம் சமாரியாவில் நடக்க சான்ஸே இல்லை. என்ன சொல்றாரு அதிபதி? நோ சான்ஸ். என்ன சொல்றாரு? ஒன்னு சான்ஸே இல்ல. மதகு திறக்கட்டுமே, வானத்தினுடைய பலகடிகள் திறந்து கொட்டியா கூட அப்படி நடக்கவே நடக்காது என்று சொல்லும்போது எலிசா சொல்லுகிறா, நீ காண்பாய், ஆனா நீ அனுபவிக்க மாட்ட, நீ செத்து போவாய். ஆண்டவரோட வார்த்தை வரும்போது விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை நீங்க உங்க சூழ்நிலை பார்த்தா நம்ப முடியாத வார்த்தை தான், ஆனா வார்த்தையில ஜீவன் இருக்குது, வார்த்தையில ஆவியா இருக்கிறது. வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாமானா அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவி, அந்த வார்த்தையில காணப்படுகிற வல்லமை உன் வாழ்க்கையில நிறைவேற்றியே முடியும். ஹல்லேலூயா. வார்த்தை சும்மா இருக்காது. சொல்லுங்க, வார்த்தை நீ அறிக்கையிட்டு கொண்டே இருந்தனா, கன்ஃபஸ் பண்ணி கொண்டே இருந்தனா, அந்த வார்த்தையால் அடங்கி இருக்க முடியாது. அந்த வார்த்தையால் சும்மா இருக்க முடியாது. சூழ்நிலை எதிர்மறை வரும்போது, ஒன்றுமில்லாத நிலைமைகள் வரும்போது, முழுமையா அல்ல முடிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தை உன்னை பேச பேச அது உன் வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்பட்டுதான் ஆகும். ஹல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது இல்லையா, அந்த வார்த்தை வேற யாரும் இல்ல, இயேசு. அல்லேலூயா. ஆமா, ஜெனசிஸ் சொன்ன உடனே என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினா. ரெண்டாம் வசனம் சொல்லுது, ஆழத்தில் இருள் இருந்துச்சு. எல்லாம் உண்டாக்குறது உண்மைதான், ஆனால் என்ன இருக்குது? இருள் இருந்துச்சு. ஆனாலும் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீ கொடூரமான பிரச்சனைக்குள்ளாக உன்னால தலையை நிமிர்க்க கூடியாத பிரச்சனைக்குள்ள போனாலும் நீ நினைக்கலாம், கர்த்தர் என்னை கைவிட்டாரா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? இல்லங்க, ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறது. நேரம் வரும், ஹல்லேலூயா, அசைவாடி கொண்டிருக்கும் போது வார்த்தை வருகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலே அந்த வார்த்தையில் இந்த ஜீவன், அந்த வார்த்தையில காணப்பட்ட வல்லமை அங்க வெளிப்பட்டு இருளை அகற்றி அங்க வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த காலவேளையில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த இருளின் அனுபவத்துக்குள்ளாக நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கடன் பிரச்சனை என்ற இருளா இருக்கலாம், வியாதி என்ற இருளா இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமே இல்லை, எல்லாமே சீரோ, எல்லாமே இழந்து போயிட்டோ, அப்படிப்பட்ட நிலைமையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் அதன் மேல சும்மா இருக்க மாட்டா. வார்த்தையை நீ சொல்ல 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 ஆவியானவருடைய செயல்பாடுகள், அசைவாடுதல் அங்க உண்டாகும். வார்த்தை வெளிப்படும், வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுதான் அங்க நடந்துச்சு. பிரதானி சொல்றாங்க, வானத்தின் மதகுகள் துறந்து கர்த்தர் கொட்டினா கூட அது நடக்கவே நடக்காதுன்னு. ஆனா எலிசா திரும்பி சொல்லுகிறா, நீ பார்ப்பாய், நீ காண்பாய், ஆனா அனுபவிக்க மாட்ட. ஏன் தெரியுமா? கர்த்தரோட வார்த்தை உனக்கு வந்த போது அதை நீ தட்டி விட்டாய், நீ அலட்சியப்படுத்தினா, அது பொறுப்பா எடுக்கல, அதனால உன்னை தாண்டி போயிடும். இந்த காலவேளையில் அதேதான் வார்த்தை எல்லாருக்கும் ஆவியானவர் ஒரே போல கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா
ஆனா வார்த்தை வரும்போது எடுத்துக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவரவர் கையில தான் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாவிட்டா தாண்டி போயிடும். சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, வார்த்தை வரும்போது ஏற்றுக்கொள்ளாவிட்டா உன்னை தாண்டி யார் எக்ஸ்பெக்டேஷனோடு கூட இருக்கிறாரோ அவர்களுக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து செல்லும். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறா, இந்த 3வது வாரத்துல கர்த்தர் சொல்லுகிறா, நீ நம்ப முடியாத காரியம் என்னதான் விவரித்து சொன்னாலும் நம்ப முடியாத, உன்னால விசுவாசிக்க முடியாத ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் முடியும்பதாகவே உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். எனக்கு தெரியாது என்ன என்று. அல்லேலூயா, அவர் செய்யறதை யாராலும் கண்டுபிடிக்க ஆமே முடியாது. சொல்லுங்க, அவர் செய்ய போற காரியம், அவர் செய்கிற அற்புதம், அவர் செய்ய போகிற அதிசயம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதது, கண்டுபிடிக்க முடியாதது கர்த்தர் செய்ய போகிறா, கர்த்தர் செய்ய போகிறா. சொல்லிட்டே போகலாம். அதே 2 ராஜாக்களை அடுத்தடுத்து எல்லா அதிகாரத்திலும் அதே விவரிக்க முடியாத அற்புதம் தான். 4ஆம் அதிகாரம் 1 எடுத்து பாருங்களேன். தீர்க்கதரிசி புத்திரன் மனைவி கடனில் அழகப்பட்டு 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போக போடிய சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. அவளுக்கு இருந்தது 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளையும் என்ன பண்றாங்களா, கடன்காரர் வந்து பிடித்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல எலிசா சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு கூட எண்ணெய். பாருங்க, அவர் சொன்ன உடனே பைத்தியக்காரி மாதிரி நம்புறா. அந்த வார்த்தை வந்தோடனே யோசிக்கவே இல்லை. என்ன சொல்றாரு, நீங்க எல்லா அயல் பக்கத்துல எல்லாம் போய் என்ன பண்ணு, அநேகம், இத்தனை சொல்லல, நீ 100 வாங்கினா 100, 1000 வாங்கினா 1000, உன் கையில சான்ஸை கத்து கொடுத்துட்டாரு. என்னவா, அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, வீட்டுக்குள்ள நீ உன் பிள்ளையும் போய் என்ன பண்ணு, கதவை பூட்டு, வெறும் பாத்திரத்துல ஊற்று. யோசிச்சு பாருங்க, அவளும் பைத்தியக்காரிய போல இப்ப எப்படி நடக்கும்னு கூட கேட்கல, இது எப்படி சம்பவிக்கும்னு யோசிக்கல. சொந்த மாத்திரத்துல ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அது நடக்குதோ நடக்கல, அது அவருடைய காரியம், நான் என்ன செஞ்சிடுவேன், கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவள் ஓடுகிறா. யோசிச்சு பாருங்க, ஒரு கடன்காரி போய் ஒரு வீட்டுல போய் ஒரு பாத்திரம் கேட்ட கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவ போறத பார்த்த உடனே ஏசப்பா சும்மா இருக்கல. யார் வீட்டுல எல்லாம் அவள் போறாளோ அவருடைய இருதயத்தை கத்த துறந்தா. ஆமே, அவளுக்காக கத்த துறந்தா. நீங்க ஆண்டோட வார்த்தை நம்பி புறப்பட்டு போய் பாருங்களேன், நீங்க போகிற பார்த்த உடனே ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டா. யார்கிட்ட போய் பேச போகிறாயோ அப்படி இருதயத்தை கத்த துறப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க போகிறது எனக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆவியான ஏதோ செய்ய போகிறா. எல்லாரோட வாழ்க்கையிலும் நான் விசுவாசிக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ புதிய காரியத்தை, ஏதோ நம்ப முடியாத காரியத்தை, உங்களால விசுவாசிக்கவே முடியாத காரியத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, எல்லா பாத்திரத்திலும் அவள் என்ன பண்றா, எண்ணெய் ஊற்றுகிறா. அவ கேட்கிறா தன் பிள்ளை எடுத்து, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. என்ன சொல்றாளு, இல்லையே இல்லையே என்று சொன்ன உடனே எண்ணெய் என்னாச்சு, நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அப்புறம் அதுவும் கொண்டு திருப்பி யார்கிட்ட வர்றாங்க, எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, எல்லாத்தையும் நிரப்பிட்டு இப்ப நான் என்ன செய்யணும். அவர் சொல்றாரு, நீ போய் விற்று, இந்த என்ன செய்யணும், விற்று கடனை கொடுத்துடு, மீந்ததை கொண்டு உன் வாழ்நாளெல்லாம். நம்முடைய தேவ செய்யற காரியம் தெரியுமா, அல்ல அந்த நேரத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை மாத்திரம் மாற்றுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன் வாழ்நாளெல்லாம், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த எண்ணெயால விற்ற பணத்தை கொண்டு உன் ஜீவனத்தை நீ நடத்திக்கொள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை காண்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் பாரங்களை சுமக்கிறவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவளும் அப்படியே செஞ்சாங்க இல்லையா. அதே மாதிரி அவள் வாழ்நாள் எல்லாம், அவள் வாழ்நாள் எல்லாம் அவன் ஜீவனம் பண்ணும்படியா
கர்த்தர் அவருடைய தேவையை சந்தித்தா. யாதொரு காரியம் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல வாங்க. மனுஷனை தேடி